கடந்த 4 வருஷமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியானது பின்னோக்கி சென்றிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார். அவர் இந்த 4 வருஷம் ஆட்சியே செய்யல. இந்த 4 வருஷம் யாரோ தம்பிகள் தான் அவரை இயக்கி இருக்கிறாங்க. இந்த 4 வருஷம் அவர் எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுக்கு செய்யாமல் இப்போ நான் மக்களோடு நான் உங்களுடன் ஸ்டாலின். அப்போ இத்தனை நாள் யார் கூட இருந்தார்? இப்போ உங்களுடன் ஸ்டாலின்றார். அப்போ இத்தனை நாள் யார் கூட இருந்தார்? மக்களை தமிழகத்தினுடைய நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நாம் பார்க்குறோம். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சீர்குலைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம், எங்கு பார்த்தாலும் கூட ட்ரக்ஸ், மதுபானங்களினுடைய அதிகமான மக்கள் இளை தலைமுறையை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாளும் நெருங்கிவிட்டது. இந்த திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போவது. நாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க தாக்கப்படுறாங்க, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கர்ப்பிணி திருத்தணியில் ஒரு கர்ப்பிணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அவர்கள் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. போலீஸ்க்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை. பாருங்கள், நம்மளுடைய பொள்ளாச்சியில் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கானது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சின்ன ஒரு பிரச்சனை. இப்போ ஃபாரஸ்ட் ஆனால் அது எல்லாமே வெளியுறவுத்துறை பார்த்துக்குவாங்கண்ணா. காட்டேஜ் கட்டுறாங்க, வீடுகள் கட்டுறாங்க, எந்த ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதில்ல. பட் அதே கரடி, யானை இதெல்லாம் உள்ள வந்துருது. இதுக்கெல்லாம் அண்ணா, வனவிலங்குகள் அதே போல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் இன்னைக்கு இங்கே மட்டுமல்ல, எல்லா பகுதிகளிலுமே அதிகரித்து இருக்கிறது. அதை பல பேர் பல ஃபோரமில் ஒரு டிஸ்கஷனும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான சரியான தீர்வை சரியான நேரத்தில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.